அறுசுவை உணவுகளை தேடி தேடி உண்ணும் போதே அது மலமாகும் என உணர்ந்திருந்தால் அடுத்தவர் உணவை நான் பறித்திருக்க மாட்டேன். இந்த உணவுலாம் சாப்பிட்டா மலமாகுன்ற செய்தி எனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நான் என்ன பண்ணியிருக்க மாட்டேன், எல்லாருக்கும் சேர வேண்டிய அந்த உணவை நான் என்ன பண்ணேன், நானே எடுத்துகிட்டு இருந்திருக்க மாட்டேன். இதோடைய உள்பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட நிறைய பேர் வேலை செஞ்சாங்க, நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் மேலே இருந்தேன். ஆனால் வாழும்போது எல்லாத்தையும் அடித்து எல்லாருடைய செல்வங்களையும் மொத்தத்தையும் சுரண்டி நானே சேர்த்துட்டேன். யாருக்கும் உண்மையான கூலியும் கொடுக்கல. இந்த மாதிரி இவ்வளோ தப்புக்களையும் செஞ்சு நான் சேர்த்த பணமே என் கூட வரலையே, ரொம்ப வருந்தி நிற்கிறேன். அதே மாதிரி அனைவருக்கும் பயன்பட வேண்டிய பொன் பொருளை ஒரு திருடன் போல் பதுக்கி இருக்க மாட்டேன். எல்லாருக்கும் தான் நான் பயன்படணும். ஆனால் இல்லையே, அந்த தப்பை நான் செஞ்சுட்டேன். எல்லாருக்கும் சேர வேண்டியதை நான் ஒரு ஆள் மட்டும் தனி மனிதனாக சேர்த்து வச்சுட்டேன். இதுதான் என் வாழ்க்கையில் நான் செஞ்ச மிகப்பெரிய தப்புன்ட்டு தான் நான் இப்போ தான் உணர்றேன் இந்த முதுமையில். அந்த தவறுக்கு தான் இப்போ நான் தண்டனை அனுபவிச்சிருக்கேன். பாயும் நோயும் தவிர நான் எவ்வளோ சேர்த்தேன் அதெல்லாம் கூட வரலை. என் கூடவே பிறந்த இந்த உடல் கூட எது தெரியுமா ஒட்டி இருக்கிறது, கொஞ்சம் உயிரும் நிறைய நோய்களும் தான் ஒட்டி இருக்குது. அதனால் எழுந்து கூட என்னால் நடந்து போக முடியல. இந்த பாயும் நோயும் தவிர கடைசி வரை என் கூட யார் வரப்போகிறாங்க, இறந்தாலும் எனக்காக யார் கண்ணீர் சிந்த போகிறாங்க, சுற்றி இருக்கக்கூடிய எல்லா உறவுகளுமே நான் எப்போ இறக்க போகிறேன்னு தான் எனக்காக காத்திருக்காங்க. இந்த மாதிரியான சூழலில் நான் நிஜமாலுமே இறந்து போனால் இங்கே இருக்கக்கூடிய விழிகளில் எந்த விழி என்ன நினச்சி உண்மையான தன்னுடைய கண்ணீரை சிந்தும். இந்த மாதிரி நல்ல உறவுகளை சேர்க்க தவறு பண்ணிட்டேன். நிறைய பொன் பொருளை சேர்த்தனே, எனக்காக நல்ல உறவுகளை நான் சேர்க்க தவறிட்டேனே.